இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 126 இந்திய மீனவர்களும் இன்று நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம் ஆகிய பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் குறித்த பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். தலைமன்னாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 41 பேர் இன்று மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சட்டமாதிபர் திணைக்களத்தின் பணிப்புரைக்கு அமைய மன்னார் கடற்றொழில் திணைக்களம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய குறித்த இந்திய மீனவர்கள் 41 பேரையும் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. விடுதலை செய்யப்பட்ட குறித்த இந்திய மீனவர்கள் 41 பேரும் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்தது. இருப்பினும் இந்திய மீனவர்களின் 8 இழுவை படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 78 இந்திய மீனவர்களும் இன்று பிற்பகல் விடுவிக்கப்பட்டனர். ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் 19 இந்திய மீனவர்களும், பருத்தித்துறை நீதிமன்றத்தில் 59 இந்திய மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 78 இந்திய மீனவர்களும் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்தது. இருப்பினும் அவர்களின் 12 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்தது. புத்தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இந்திய மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 36 இலங்கை மீனவர்களும் விடுதலை செய்யப்பட உள்ளதாக கடற்றொழில் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலங்கை மற்றும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருநாட்டு மீனவர்களையும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு இணக்கம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். மீனவர்களின் படகுகள் விடுவிக்கப்படாமை அவர்களது வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.